திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசி அப்படின்னால ஏழரை சனி முடிந்துருச்சு அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தசாபுத்திகள் சரியில்லாத ஒரு காலகட்டங்களால இன்னும் மேல எந்திரிச்சு வர முடியல அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. ஏன்னா 7.5 சனியில விழுந்தது இன்னும் எங்களால மேல மீண்டு வர முடியல. ஏன்னா லேட் ஆகும். ஏன்னா 7.5 வருஷம் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க. ஆனா அனுபவ ரீதியாக நிறைய பெற்றிருப்பீங்க அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. பொருள் ரீதியாக, மன ரீதியாக, குடும்ப ரீதியாக இதெல்லாம் நிறைய இழந்தாலும் கூட அனுபவத்தை வாரி வாரி கொடுத்துட்டு போயிட்டார். அந்த அனுபவ ரீதியாக இனி அடுத்த கட்டத்துக்கும் உங்களை மெருகேற்றி கொண்டு வருவார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது ஏதாவது ஒரு வழியில பண வரவு வந்துடும் அப்படிங்கறத நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். உங்களை ஆளக்கூடிய கிரகம் எதுனா சனி பகவான் தான். சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரம் பெறுகிறார். 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் பெறுகிறார். எப்பொழுதுமே ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ வக்ரம் பெறும்போது கொஞ்சம் கோபம் அதிகமாகும். அதே போல உங்க ஜாதகத்துல பாருங்க, சனி வக்ரமாக இருந்தால் இது யோகமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். பண வரவு, பொருள் வரவு, தொழில் வளர்ச்சி, உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பது, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி கீழே இருந்தீங்கனாலும் அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாமே நிச்சயமாக கொடுப்பார். பெயர் புகழ் மதிப்போட கிடைக்கும் அப்படிங்கறத உண்மை. அடுத்தது இதுவே பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் இந்த வக்கர காலகட்டங்களை கொஞ்சம் ஹேண்டில் பண்றதை கொஞ்சம் கவனமா இருங்க. பண ரீதியாக, பொருள் ரீதியாக, குடும்ப ரீதியாக, பேச்சுவார்த்தை ரீதியாக, மற்றவர்களை நம்புவதன் மூலமாகவும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கறதா உண்மை. அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் 4 மற்றும் 11ஆம் அதிபதியானவர் 8ஆம் வீட்டுல கேதுவோட உட்கார்ந்திருக்கிறார். அப்ப 4 கூடையவர் 8ஆம் வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. பெருசா லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. என்ன வருதோ அதை பண்ணுங்க. புதுசா பெரிய லாபம் எதிர்பார்க்கலாம், பெரிய ஒரு விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புதிய முயற்சிகள் செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். அதே போல வீடோ மனைகளோ சொத்துக்களோ இருக்கிறது என்னவோ அதை வச்சு கரெக்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். புதுசா ஏதாவது வாங்குறது விற்கிறது இதெல்லாம் வந்து நீங்க இந்த கேது வந்து உங்களுக்கு செவ்வாயோட இருக்கக்கூடிய காலகட்டங்களை நடந்தே தீரும். ஏதாவது ஒரு ஃப்ராடு தனம். அதனால அதற்கப்புறம் வாங்கிக் கொள்வது என்பது சிறப்பு. அடுத்த மாதம் செவ்வாய் கீழே வந்துடுவார். அதற்கப்புறம் அதற்குண்டான ப்ராசஸ் நம்ம பண்ணலாம். அடுத்தது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5-10 குடையரான சுக்கிரன் 5ஆம் வீட்டுல ஆட்சி பலம் பெற்றிருக்கார். 5 குடையர் 5ல் இருந்தால் குல தெய்வத்துடைய அனுகிரகம் உண்டு. ஏதாவது ஒரு தெய்வம் உங்க கூட இருக்கும். அது குறிப்பிட்ட பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு. தேவதை வசியத்தை கூட கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. 5 குடையவர் 5ல் இருந்தா குழந்தைகளுக்கு தேவையானது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பு. புதுசா குழந்தை சார்ந்த விஷயத்துல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா, இந்த மாசத்துல எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் 7ஆம் வீட்டுல 18ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகுது. அப்ப என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் 6 குடையர் 7 இருந்தா ஏதாவது மனைவிக்காகவோ அல்லது கணவருக்காகவோ கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ, அவர்களுக்கு நோய்க்கு ஏதாவது செலவு பண்ண வேண்டியதாகவோ, அல்லது வேலைக்காக ரொம்ப அலைச்சல் பண்றதோ, அல்லது அப்பாவுக்கு அவரே உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் ஆகிறனால அப்பாக்காக ஏதாவது பூர்வீக சொத்துக்காக ஏதாவது ஒரு விரயங்கள் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இது சார்ந்த விஷயங்களாக இருந்தால் எதாக இருந்தாலும் 18ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். 18ஆம் தேதிக்கு மேல புதன் வக்ரம் ஆகும்போது இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து பொறுமையா இருந்து செயல்படுத்துவது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு ராசிக்கு 6ஆம் வீட்லயே இருக்காரு. 8 குடையவர் 6ஆம் வீட்டுக்கு வர்றது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு சில டைம்ல திடீர் பண இழப்புகளோ, வேலை இழப்புகளோ, அல்லது வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய தொழிலாளர்கள் மூலமாக ஒரு மனக்கசப்புகளையும் கூட ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல அவரும் 16ஆம் தேதிக்கு மேல 7ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்ப 8 குடையவர் 6 குடையவர் எல்லாமே, அதாவது ஒரே கிரகங்கள் 8 6 7 8 இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. கணவன் மனைவிகளும் கொஞ்சம் கவனமா இருங்க. புதுசா வரன் பாக்குறவங்க பார்க்க வேண்டாம். நார்மலா பாத்துட்டு இருக்கிறவங்க பாருங்க. புதுசா போய் வரன் தேடி பாக்குறீங்க, இனிதான் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு இந்த மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த மாதம் பார்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் குரு 2ஆம் வீட்டை பாக்குறதுனால ஏதாவது ஒரு பொருளாதாரம் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரன் நல்லா இருக்கிறனால தொழிலும் இந்த மாதம் ஓரளவுக்கு ஓடும் அப்படிங்கறது முற்றிலும் உண்மை. ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாத்துக்கோங்க. இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஜாதக ரீதியாகவும் தசாபுத்தி ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம்.